வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டேலாம் எப்படி போகுது? எல்லாருக்கும் நல்லா போகும். நல்லா ஜாலியாக சமைச்சி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க மக்களே. டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி 777 இந்த சேனலில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எல்லா கல்யாணமான பெண்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இந்த வீடியோவாக இருக்க போகுது. நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்து தான் இந்த வீடியோ பார்க்க உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி என் கணவர் சமைத்த அந்த 15 நிமிஷம் ஒன் பாட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. என்னது 15 நிமிஷத்தில் சமைச்சிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சு சமைச்சோம்னா வெறும் 15 நிமிஷம் போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாரும் புகழ்ந்து தள்ளிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரமும் மிச்சமாயிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, நடுவில் நான் டீ போட்டு குடிக்கிறதுக்காக எனக்கு டீ போட்டுட்ருக்கேன். நல்லா இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டீ குடிக்கணும் போல் இருந்ததுங்க. ஏன்னா எனக்கு கோல்டாக இருக்குது, அதனால் நல்லா இஞ்சி டீ குடிக்கலான்னு தோணுச்சு. சரி, சமையல் தான் அவர் பண்ணுறாரு, டீயை நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சுருக்கேங்க. டீயை குடிச்சிக்கிட்டே இந்த வீடியோவை அப்படியே எடுத்துட்டேங்க. யாருக்காவது கோல்டு சளியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா இஞ்சி எடுத்துக்கோங்க, ஏலக்காய் எடுத்துக்கோங்க, நல்லா தட்டி நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக டீயை போடுங்க. போட்டுட்டு நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த தொண்டைக்கு இதமாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. எனக்கு எப்போயாவது கோல்டு சளி இந்த மாதிரி த்ரோட்டெல்லாம் சரியில்லைன்னு சொல்லினா நான் இந்த மாதிரி இஞ்சி டீ வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக குடிப்பேங்க. சரி, ஓகேங்க, நீங்களும் இந்த டீயை குடிச்சு பாருங்கள் உடம்பு முடியாதப்போ. நார்மலாகவே டெய்லி நிறைய பேர் இஞ்சி டீ தான் குடிப்பாங்க. சில பேர் என்றைக்காவது இந்த மாதிரி குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட சமையலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. பாருங்கள் என்னென்னலாம் போடுறாருன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாருங்க, ஒரு ஸ்பூன் இருக்கும். அதுக்கப்புறம் நெய்யும் போடுறாரு. நல்லா தாராளமாக போடுவாருங்க. எதுவுமே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்காரு. அது இல்லாமல் பட்டருங்க. இந்த 3 ஐட்டமும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் ஏன்னா எனக்கு கோல்டாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக நல்லா மிளகு சீரகம் எல்லாம் வச்சுருக்காருங்க. இந்த ரெசிபிக்கு பேர் என்னன்னா, அதான் வெஜிடபிள் புலாவுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 விஷயம் ஆட் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா மிளகு சீரகம். ஏன்னா என்னோடய த்ரோட்டுக்காக கோல்டு சரியாகணும்னு சொல்லிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு கை நிறைய முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு எவ்வளோ டக் டக் டக்குன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க. 10-15 நிமிஷத்தில் சமைச்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டாருங்க. எவ்வளோ பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இல்லைங்களா. அவர் எது சாப்பிட்டாலும் நல்லா உடம்புக்கு நல்லதாக தாங்க சாப்பிடுவார். இப்படி அப்படிலாம் சாப்பிட்டா பிடிக்காது. அதாவது சமைச்சா எல்லா காய்கறி கூட்டு பொரியல் அப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி ஒன் பாட் ரெசிபியாக எல்லா காய்கறிகளுமே போட்டுருவார். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த சமையலுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, சூடாக சமைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருங்க. நல்லா சாப்பிட்டேங்க. அப்படியே நல்லா இருந்ததுங்க. கோல்டுக்கு இதமாக, வாய்க்கு ருசியாக அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இதை விட என்னங்க வேணும் ஒரு பெண்ணுக்கு. அதுக்கப்புறம் என்னங்க, நான் அவரை புகழ்ந்து தள்ளிட்டேங்க. வேறு லெவலுங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வீடியோக்காகலாம் சொல்லலை. அது மட்டும் இல்லைங்க, என் கணவருக்கு நல்லா சமைக்க தெரியுங்க. அவர் மேரேஜுக்கு முன்னாடி பேச்சுலர் லைஃப்பில் இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவரே சமைச்சு ஆஃபீஸ்க்கு எல்லாம்
சாப்பாடெலாம் கொண்டு போவார். அதனால் அவருக்கு நல்லாவே சமைக்க தெரியுங்க. சில சமையல்லாம் நான் அவர்கிட்ட தாங்க கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி எப்பயாவது என் கணவர் சமைச்சிட்டாருன்னா போதுங்க, என்னோடய மகளுக்கு அவங்க அப்பா சமையல்னால் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க. அப்பாவும் மகளும் சேர்ந்து என்னை வந்து கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. அதுவும் என் மக இருக்கா பாருங்கள், நம்ம சமைக்கிறப்பெல்லாம் அம்மா சூப்பர்மா அப்படிம்மா இப்படிம்மா நம்மளை பாராட்டி தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க டேடி சமைச்சா அன்றைக்கி வந்து என்ன அவ்வளோதாங்க, எங்கள் அப்பா சாப்பாடு மாதிரி வருமா அப்படி இப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி ஒரே கலாட்டாவாக தாங்க இருக்கும் வீடு இவர் சமைக்கிற அன்னைக்கு. சூப்பராக சாப்பிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். சரி, ஆனால் இன்றைக்கி அவர் ஏன் சமைச்சாருங்கிறத இன்னும் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா இந்த ஏன்னான்னு ஒரு விஷயத்த சொன்னாலே யாராவது, நானும் என் மகளும் என்ன பண்ணுவோன்னா, எப்போவுமே பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது ஏன்னா அப்படின்னாங்கன்னா, இந்த சிவகார்த்திகேயன் படத்தில் வரும் இல்லைங்களா, ஏதோ ஒரு படத்தில் இந்த டயலாக் வரும், ஏன்னா பேப்பரில் போட்டிருக்கு அப்படின்வாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நானும் என் மகளும் யாராவது ஏன்னான்னு ஆரம்பித்தாலே உடனே பேப்பரில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. ரொம்ப கலாட்டாவாக இருக்கும் அந்த வார்த்தை யாராவது சொன்னாலே, இதை சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்போம் நாங்கள். சரி, விஷயத்துக்கு வரேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி உடம்பு சரியில்லை. அதனால தான் அவர் வந்து இன்றைக்கி சரிம்மா நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 1 பாட் ரெசிபியை சமைச்சாருங்க. அவ்வளோதாங்க. காய்கறி எல்லாத்தையும் வதக்கி விட்டு அரிசியை போட்டு நல்லா கிளறி, அதாவது பாஸ்மதி ரைஸ் கூட இல்லைங்க, நார்மல் ரைஸ் நம்ம டெய்லி சமைப்போம் இல்லைங்களா, அந்த ரைஸ் தான் போட்டிருக்காரு. அதனால் நார்மல் ரைஸ் போட்டு சமைச்சாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சும்மா பூவாக அப்படியே மலர்ந்து ரைஸு ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பெண்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லவா, சில பேர் தன் மனைவிகளுக்கு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அவங்களே மாறிடுவாங்க. உங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாங்க. பொறுமை தாங்க அவசியம். கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்க கணவன்மார்கள் இந்த மாதிரிலாம் உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு வேறு என்னங்க வேணும், சின்ன சின்ன ஒரு உதவி, அவ்வளோதாங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகள். நன்றி.